ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா டேலி சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் டேலி இஆர்பி எப்படி இன்ஸ்டால் பண்ண ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இப்போ டேலி ப்ரைம் எப்படி இன்ஸ்டால் பண்ணான்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் கூகுள் க்ரோம் இல்லைன்னா மோஸ்ட்லி ஃபயர்ஃபாக்ஸில் போயிடுங்க. போன பிறகு அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். ஸோ இதுதான் tallysolution.com சொல்லிட்டு இருக்கும், அதில் போயிடுங்க. tallysolution.com உள்ள போனீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். பை நவுன்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று டவுன்லோட் இருக்கும். இது ஆல்ரெடி நான் ப்ரீவியஸாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன், எப்படி பழைய சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். இப்போது நமக்கு டேலி சாஃப்ட்வேரில் கரண்ட்டாக, அதாவது டேலி ப்ரைம் இருக்குது, அதில் ரிலீஸ் 5.0 வெர்ஷன் இருக்குது. இதை நம்ம ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எடிட் லாகுள்ளே நீங்கள் போக தேவையில்லை, ஏன்னா அது வந்து கஸ்டமைஸ் பண்ணி வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ அது நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த இடத்துல டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ கிளிக் கொடுத்த பிறகு இந்த இடத்துல நமக்கு டவுன்லோட் ஆகுற விஷயம் காமிக்கும். நீங்கள் முன்கூட்டியே கிளிக் கொடுத்தீங்கன்னா கூட அது டவுன்லோட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லாட்டினா டவுன்லோட் ஆன பிறகு ஓப்பன் கொடுத்தாலும் ஓப்பன் ஆகும். இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஓப்பன் ஆன பிறகு நம்ம இதை கேட்கும், இன்ஸ்டால் பண்ணுவோன்றது கேட்கும். வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ண சொல்லி கேட்குது, நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். இதில் இப்போ அப்டேட் பண்ண சொல்லி கேட்குது, அப்புறம் கான்ஃபிகரேஷன் பண்ண சொல்லி கேட்குது. நம்ம இப்போ கான்ஃபிகரேஷன் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம சாஃப்ட்வேர் பேர் என்ன வெர்ஷன், அப்புறம் நம்ம சேவ் பண்ண போகிற, அதாவது நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணி எல்லாமே பண்ணுறதுல எந்த ட்ரைவில் போய் இந்த ஃபோல்டரில் போய் சேவ் ஆகுதுன்னு டிஃபால்ட்டாக இங்கே இருக்கும். நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டிஃபால்ட்டாக என்ன இருக்கும் அதை அப்படி அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் டேலி ப்ரைம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு இந்தியன் ரூல்ஸ் பிரகாரம் அக்செப்ட் பண்ணுவோன்னு கேட்குது. நம்ம அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம், எதுவும் கான்ஃபிகரேஷனாக பண்ண தேவையில்லை. ஓகே, இங்கே ஆக்டிவேட் லைசன்ஸ், ரீஆக்டிவேட் அப்படின்னு சொல்லி சில ஆப்ஷன்ஸ் கேட்கும். இது உங்களுக்கு தேவையில்லை, பிகாஸ் நம்ம வந்து ஒரிஜினல் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணியிருக்கோம், பட் வந்து லைசன்ஸ் வெர்ஷன் இல்லை. ஸோ எஜுகேஷன் பர்பஸ்க்காகன்றதால நம்ம இந்த எஜுகேஷன் மோட் கிளிக் கொடுத்துக்கலாம். இங்கே உங்ககிட்ட சில விஷயம் கேட்கும் பாருங்கள். இது வந்து என்னென்னா, ஆல்ரெடி நான் வந்து டேலி இஆர்பி 9 வச்சுருந்த கம்பெனிஸை ப்ரைமுக்கு மைக்ரேட் பண்ண சொல்லி கேட்குது. மைக்ரேட்னு ஒன்றும் இல்லை, அங்கே இருக்கிற யூஸ் பண்ண அந்த வெர்ஷன் இதில் சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்குது. நம்ம வேணால் மைக்ரேட் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்கு. ஸோ இப்போ மைக்ரேஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ என்னென்ன மைக்ரேட் ஆகிருக்கு, எத்தனை வவுச்சர்ஸ் மைக்ரேட் ஆகிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சார் போட்டிருக்காங்க. நம்ம எஸ்கேப் கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, கம்பெனி என்ன வேணுமோ இந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு வேறு கம்பெனி க்ரியேட் பண்ணிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், லேர்ன் பண்ணுறது.